இதில் ஊற்றக்கூடிய தண்ணி வந்து பச்சை தண்ணியை ஊற்றக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சிடணும். ஆற வச்சிட்டோம் அப்படின்னாக்க அந்த தண்ணியில் உப்பு போட்டு நம்ம வந்து இதில் வந்து ஊற வச்சிடறோம். இது வந்து இப்போ நறுக்கி முடிச்சாச்சு. இப்போதைக்கு நம்ம இதில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றிடலாம். வெந்நீர் அந்த ஆறின வெந்நீரை ஊற்றிடுவோம். நான் இதுக்கு வந்து ஒரு பாட்டில் கண்டெய்னர் ரெடி பண்ணிவிட்டு நான் அதுக்குள்ளார வந்து போட்டு ஏர்டைட் பண்ணி வச்சுருவேன். உப்பு இந்த போட்டுட்டு இது கொதிக்க வச்சு ஆற வச்ச வெந்நீர் நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம வந்து இதை ஊற்றிடணும். கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆவாங்க. இந்த அளவுக்கு போகிறோம். இதை வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு பாட்டில் நான் எடுத்து அதுக்குள்ளார போட்டு நம்ம ஏர்டைட் பண்ணி வச்சுருவேன். இது பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு மேலேயே இதை எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளிப்பெல்லாம் கம்மியாயிடும். இதில் வந்து நம்ம இன்னும் நிறைய பண்ணலாம். இதில் ஜாம் பண்ணலாம். நல்லா இந்த பழுத்த பழம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கொஞ்சமாக ஜாம் பண்ணுவேன். நான் ஜாம் பண்ணுவேன். அதுவும் உங்களுக்கு ஒரு நாள் வீடியோ போடுறேன். அதாவது நம்ம வீட்டில் காய்க்குது, நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கும்போது அதை நிறைய பேருக்கு கொடுப்பேன். மிச்சம் படுறதை நம்ம வந்து அதில் டேஸ்டியாக என்னெல்லாம் செஞ்சு சாப்பிடலாமோ அதெல்லாம் சாப்பிடலாம். இது ஒரு சத்தான பொருள் தான் இது. அதனால் அடுத்தது வந்து என்ன செய்கிறோம்னாக்க